பேரண்ட் வந்துட்டு அவங்க ஒரு 95% குழந்தை எடுத்துக்கிட்டு இருக்கல, 92% எடுக்குதுன்னா அவங்க ஸ்டேட் ரேங்க் எதிர்பார்க்குறதுல தப்பு இல்லை. அந்த குழந்தையால் கண்டிப்பாக முடியும். கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தா போதும். டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் சப்போர்ட் கொடுத்தா அந்த குழந்தையால் ஸ்டேட் ரேங்க் எடுக்க வைக்க முடியும். அது 60% எடுக்கிறோன்னே நீ ஸ்டேட் ரேங்க் எடுக்கணும்னா அது ப்ரெஷர் தான். கண்டிப்பாக ப்ரெஷரோட படிக்க வேண்டியதை வந்து அவங்க ப்ரெஷரை மாத்துறதுனால தான் இந்த ஸ்ட்ரெஸ் அப்புறம் தேவையில்லாத மன கஷ்டங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த நேயரோட கேள்வி. வணக்கம். அடுத்த இலக்கு. வணக்கம். ஹலோ வணக்கம். நாங்க பல்லடத்துல இருந்து கலைக்கதிரவன் பேசுறேங்க. சொல்லுங்க, உங்களோட கேள்வி என்ன? தமிழ்ல வந்து இலக்கண பகுதியில முழு மதிப்பெண் எடுக்கிறது எப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? கண்டிப்பா. சாரும் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, நம்மளோட நிகழ்ச்சிகள்லயே நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். இலக்கண பகுதிகளை பொறுத்த வரைக்கும் அது வந்து மனப்பாடம் பண்ணி எழுதுற ஒரு விஷயம் இல்ல. அது நீங்க புரிஞ்சுட்டு ரொம்ப ஆர்வத்தோட ஆசையா அணுக வேண்டிய ஒரு பகுதி தான் இலக்கணம். சோ செந்தமிழும் நாப்பழக்கம் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த இலக்கணம் வந்து நீங்க பயிற்சி செய்யணும். அங்க புத்தகம் பின்னாடி கொடுத்திருக்கிறதா இருக்கட்டும், இல்ல ப்ரீவியஸ் இயர்ஸ் क्वेश्चन பேப்பர்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் எடுத்து நீங்க பயிற்சி செய்ய செய்ய அந்த இலக்கணத்தோட முழு மதிப்பெண்கள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இப்ப காத்துட்டு இருக்க அடுத்த நேயரோட கேள்வி. வணக்கம். அடுத்த இலக்கு. வணக்கம் மேடம். வணக்கம். சிலித்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்ன? மகன் 11th படிக்கிறார் மேடம். சரிங்க. அவரு படிப்புல நல்லா தான் படிக்கிறாரு மேடம். சரிங்க. ஆனா படிப்பு ஏறல அப்படின்ட்டு சொல்றாங்க மேடம். அப்படியே ரொம்ப வருத்தமா இருக்கு மேடம். படிக்க சரியா படிச்சுட்டு எனக்கு ஏறல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறான் மேடம். என்ன மேடம் செய்யணும்? கண்டிப்பா உங்க மகன் மேல இவ்வளவு அக்கறையோட, அவனுக்கு என்னதான் திறமை இருந்தாலும் அவனே தன்னை வந்து பின்னாடி கொண்டு போறான் அப்படின்ற ஒரு கவலையோடவும் கேட்டிருக்கீங்க. உங்க கவலையை தீக்கிற மாதிரியான ஒரு பதில் இப்போ நிகழ்ச்சியில வருது. தொடர்ந்து பாருங்க. சார், நீங்க சொல்லுங்க, இந்த பெற்றோர் மட்டும் இல்லாமல் இப்படி இருக்கிற பெற்றோரையும் பாக்குறோம். இன்னொரு பக்கம், நான் வேலைக்கு போயிட்டு வரேன், நான் வரும்போது நீ புத்தகம் வச்சு படிச்சுட்டு இல்ல, அப்ப காலையில இருந்து நீ இப்படித்தான் இருந்தியா? சோ என்டர்டெயின்மெண்ட் நிறைய நேர்கள், நிறைய குழந்தைகள் நம்ம நிகழ்ச்சிக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு சொல்லும் போது சொல்றது, பொது தேர்வை சந்திக்கும் நாங்கள் எல்லா விதமான தியாகங்களையும் செஞ்சுட்டு என்டர்டெயின்மெண்டே எங்களுக்கு இல்லாம எந்த நேரமும் 24 மணி நேரமும் படித்தால் மட்டும்தான் சாதிக்க முடியுமா? இப்போ ஆக்சுவலி என்டர்டெயின்மெண்டே வாழ்க்கையை ஆயிடக்கூடாது அப்படின்றது தான் பெற்றோர்களுக்கு ஒரு பயமாக இருக்குது. அவங்க பார்க்குறத பற்றி இல்லை. ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த மாணவன். அந்த நிகழ்ச்சியிலேருந்து நான் வெளியே வந்து நான் படிச்சிருவேன், அந்த 1 மணி நேரம் பார்ப்பேன், மற்ற நேரம் நான் படிப்பேன் அவர் கடமையோடு இருக்க நிலையில் பெற்றோர்கள் அவங்கள தொல்லை பண்ணுறதே கிடையாது. சில மாணவர்கள் அதிலேயே மூழ்கி போயிடுறாங்க அப்படின்ற ஒரு பயம் வர்றதுனால தான் எக்ஸாம் டைமில் டிவி ப்ரோக்ராமில் நாங்கள் கட் பண்ணிடுறோம், அல்லது நிகழ்ச்சியில் எதுவும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோர்ஸுக்கு அவங்க வர்றாங்க. உண்மையிலேயே தங்களை சிறப்பாக நிர்வகிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு தெரியும் எப்போ படிக்கணும், எப்போ டிவி பார்க்கணும், எப்போ நிகழ்ச்சிகளை பார்க்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அவங்க பிளான் பண்ணுறாங்க. இப்போ இந்த பெற்றோர் ஒரு கேள்வி கேட்டார். 11ஆம் வகுப்பில் வரக்கூடிய ஒரு மாணவன், அவங்க வந்து இப்போ ஆர்வம் இல்லை அப்படின்னு சொல்கிறான் அப்படின்ட்டு. இது நிறைய இடங்களில் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த 10th முடிச்சுட்டு 11th வரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. பாட ரீதியாக ஒரு சுமையை மாணவர்கள் உணர்கிறார்கள். அதாவது 10th வரைக்கும் இருந்த லெவல் வேற, ஹையர் செகண்டரி அப்படின்னு வரும்போது பாடங்களுக்குள்ள ஆழமாக போகிறார்கள். அதை நம்ம பாட வரியாக வர்றோம். அப்படின்னும் போது அந்த இடத்துல பல மாணவர்களுக்கு அதனோட சமநோக்கு பார்வையில் போக முடியல, கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, பேலன்ஸ் இல்லாமல் திணறாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு தேவையெல்லாம் என்னன்னா, நீ வந்திருக்கிறது 10th 11th வந்துட்ட, 12th முடிச்சுட்டு மிகப்பெரிய ஒரு படிப்புக்காக நீ தயாராகிற. அப்போ உன் மனநிலையை நீ தயார் பண்ணிக்கணும். அதற்காக நீ அதிகமாக படிக்க வேண்டும். தயாரிப்பு அதிகமாக இருக்கிறதா தான் உயர்ந்த நிலையை நம்ம அடைய முடியும் அப்படின்றத முதல்ல அவங்களுக்கு ஆழமாக பதிக்க வேண்டும். ரெண்டாவது, பாடத்தின் மீது ஆர்வம் அதிகமாக இருந்தால் நிச்சயமாக இந்த பிரச்சனை போயிடும். ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மாணவனுக்கு பாடத்தில் ஆர்வம் வந்துட்டாலே அதை அவன் ப்ளஷராக நினைப்பான், பெயினாக நினைக்க மாட்டான். ஆர்வம் இல்லை அப்படின்ற போது அவன் அதை பெயினாக நினைக்கிறான். அதனால தான் பிரச்சனை வருது. நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அதிகமாக மாணவர்கள் போகிறதுக்கு காரணம் கூட அவங்க படிக்கிறது அப்படின்றத சுகமாக நினைக்காம சுமையாக நினைக்கிறதுனால தான். எது சுகமாக இருக்கோ அதை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ சுகமான ஒன்று தான் படிக்கிறது. கல்வியின் வேர்கள் கசப்பானவை, ஆனால் கனிகள் இனிப்பானவை அப்படின்றத ஆழமாக அவர்களுக்கு உணர்த்த வேண்டிய நிலையில் நம்ம இருக்கிறோம். பெற்றோர்களும் செய்யணும், ஆசிரியர்களும் செய்யணும், மாணவர்களும் இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது சரியா இருக்கும். கண்டிப்பாங்க சார். மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் அவங்களோட பலத்தையுமே எடுத்து சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம், காத்திருங்கள்.
நாளைய பாரதத்தை ஆளப்போகும் இன்றைய மாணவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள். எதையும் அவர்களால் சந்திக்க முடியும், சாதிக்க முடியும் என்ற பெரிய நம்பிக்கையுடன் இங்கு பேசிக் கொண்டிருக்கின்றனர் இன்றைய சிறப்பு விருந்தினர்கள், சிறந்த சாதனையாளர்கள் மற்றும் கல்வியாளர்கள். அம்பத்தூர் சேது பாஸ்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் திரு SPP செல்வகுமார் மற்றும் பிராட்வே தூய கேப்ரியல் மேல்நிலைப் பள்ளியின் துணை முதல்வர் திரு M ஞானசேகர் அவர்களும். இப்ப காத்துட்டு இருக்க நேயரோட கேள்வியை பார்க்கலாம். வணக்கம். அடுத்த இலக்கு. நான் வந்து சைதாப்பேட்ல இருந்து பேசுறேன். உங்க பேர் என்னங்க? என் பொண்ணு வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கா. சொல்லுங்கம்மா. ஹலோ. அவ வந்து 60% தான் ஆவரேஜ் எடுத்துட்டே இருக்கா. ஆனா அவளால முடிஞ்சா வந்து 80% வாங்க முடியும். ஆனா அவ வந்து சோம்பேறித்தனம் பண்றா. அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன். கண்டிப்பா சோம்பேறித்தனத்தை நீக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து இப்ப சார் கிட்ட வரும். நிகழ்ச்சியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சார். அவங்களோட கெப்பாசிட்டியை மீறி லேசினஸ் அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு தடையா இருக்குது நிறைய மாணவர்களுக்கு. இது போதும் எனக்கு 2 லெசன், இப்ப ப்ளூ பிரிண்ட்ல சொன்னபடி பாத்தீங்கன்னா 4 பாடம் படிச்சாலே எனக்கு 40 மார்க் வந்துரும். அப்படி இருக்கும்போது நான் தேர்வை தாண்டிட்டு போயிட்டே இருப்பேன். இதுக்காக என்ன சிரமப்படுத்திட்டு என்ன கஷ்டப்படுத்திட்டு நிறைய நான் படிக்கிறோம் அப்படின்னு அந்த ஒரு சோம்பேறித்தனம் என்ற போர்வையை போட்டு மூடிட்டு படுத்துக்கிறாங்க சில மாணவர்கள். அப்படி இருக்க மாணவர்கள் அந்த சோம்பேறித்தனமான அந்த போர்வையை விலக்க நீங்க என்ன சொல்றீங்க? இல்லை, அவங்க உலகத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து போட்டி நிறைந்த உலகத்தில் அவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்குறதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டு, அதுவும் ரொம்ப 480 85 அதுதான் ஃபஸ்ட் மார்க்காக இருந்தது. இப்போல்லாம் வந்துட்டு 499 ஃபஸ்ட் மார்க்குன்னு சொல்கிறாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா 23 பேர் 32 பேர் 75 பேர் இப்படி எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த மாணவர்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது இவங்க ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டு அவங்க அடுத்த லெவலுக்கு அவங்க போகும்போது அவங்களுக்கு நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது. அப்போ அதை வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டு இப்போ இந்த போட்டி நிறைந்த உலகத்தில் அவங்க எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் வரணுங்கிறது அவங்களுக்குள்ளே ஒரு எண்ணத்தை உருவாக்கிக்கணும், ஒரு ஆர்வத்தை அவங்க உருவாக்கிக்கணும். அப்படி அவங்க வந்து ஆர்வத்தை உண்டாக்கிட்டாங்கன்னா இந்த சோம்பலெல்லாம் காணாமல் போய்டும். அவங்களுக்குள்ளே ஒரு அந்த வெறித்தனம் வந்துடும். எப்படியும் நம்ம சாதிக்கணும், எப்படியும் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு வரணும். அதுக்கு நம்ம வந்து சப்போர்ட் வேணால் கொடுக்கலாம், அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு உலகத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றத நம்ம எடுத்து சொல்லும் போது அவங்க அந்த சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு அவங்க உண்மையிலே அவங்க ஒரு இன்ட்ரெஸ்டோடு வெளியில் வருவாங்க, வாழ்க்கையில் அவங்க சக்ஸஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாங்க சார். அதாவது வாழ்க்கைன்ற ஓட்ட பந்தயத்துல நடந்து போயிட்டு இருந்தா பின்னாடி ஓடி வர்றவங்கள நம்ம தள்ளி மிதிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த நேயரோட கேள்வி. வணக்கம். அடுத்த இலக்கு. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். உங்க பேர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். ஹலோ, நீங்க தொலைக்காட்சியை பார்த்துட்டே பேசுறீங்க, தொலைபேசியில பேசுங்க, அப்பதான் உங்க கேள்வி கரெக்டா வரும். நான் இங்க வெளியே இருந்து பேசுறேன் மேடம். நான் வெளியே ஒரு ஹால்ல இருந்து பேசுறேன். சரி, சொல்லுங்க உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. என்னுடைய சன்னு +1 படிக்கிறான் மேடம். அது ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்திருக்கான். சரிங்க. ஸோ நெக்ஸ்ட் +2 போறான். அது வந்து ஆக்சுவலா என்ன +2ல வந்து என்ன உங்களுக்கு அட்வைசஸ் என்ன, எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? ஏன்னா +1ல வந்து இப்போ கொஞ்சம் மீடியம் லெவல் தான் படிக்கிறான் இப்போ. சரிங்க. ஸோ எப்படி அவங்க இம்ப்ரூவ் பண்ணலாங்க? எப்படிங்க உங்களோட அட்வைஸ் என்னங்க சொல்லுங்க ப்ளீஸ். கண்டிப்பா நீங்க நிகழ்ச்சியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கான பதில் வந்துட்டே இருக்கு. இப்ப காத்துட்டு இருக்க அடுத்த நேயரோட கேள்வியும் என்னன்னு பார்க்கலாம். வணக்கம். அடுத்த இலக்கு. சார் நாங்க கோலம்பாத்துல இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என்னுடைய பேர் சுஜாதா. சொல்லுங்க சுஜாதா, உங்க கேள்வி. என் பையன் வந்து CBSE பண்றான். சரி. மெட்ரிகுலேஷன் பண்ணா நல்லதுங்களா, CBSE பண்ணா நல்லதுங்களா? சரி, நிகழ்ச்சியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கான பதில் வந்துட்டே இருக்கு. இப்போ எந்த மாதிரியான போர்டுல படிக்கிறாங்க அப்படின்றது முக்கியம் இல்ல, எப்படி படிக்கிறோம், நம்மளோட இலக்கை எப்படி நிர்ணயிச்சிருக்கோம், அந்த இலக்கை நோக்கி எப்படி பயணப்படுறோம் அப்படின்றதுதான் முக்கியம். சார் ஏற்கனவே சொன்னாங்க, அந்த தூரக்க இருக்கிற அந்த இலக்கை பார்க்காம இன்று இந்த நாள் என் கையில என்ன இருக்கோ அதை பார்த்து நான் வேலை பண்ணாலே எனக்கு வெற்றி வந்து கை மேல வந்து சேரும்னு. சார் நீங்க சொல்லுங்க, நிறைய பெற்றோர்களோட ஒரு கேள்வி என்னன்னா 11ஆம் வகுப்பு படிக்கும்போது அவ்வளவா அவங்க படிக்கிறது கிடையாது. ஏன்னா 10ஆம் வகுப்பு ஸ்ட்ரெஸ்ல இருந்து இப்பதான் வெளியே வந்து என்ன டீச்சர் நாங்க இப்பதான் படிச்சுட்டு வந்தோம், ஒரு வருஷம் 24 மணி நேரம் 365 நாட்கள் படிச்சோம், இப்ப +1 வந்தவொன்னு திரும்ப எங்களை படிக்க சொல்றீங்களா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வியோட ஆசிரியர்களையும் பார்த்து கேட்கறாங்க, பெற்றோர்களையும் பார்த்து கேட்கறாங்க. சோ அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இதுவரை எப்படி இருந்தாங்க அப்படின்றது கவலை இல்லை. ஆனால் 12ஆம் வகுப்பு சார்ந்து படிக்க ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இப்போ அவங்க ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த 2014 வந்து அவங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் இயர் மாதிரி, அடிப்படை இதுதான். ஆக நிறைய பாடங்கள் இருப்பதனால ஏறக்குறைய இப்போ ஆரம்பித்து அவங்க டிசம்பருக்குள்ளே அவங்க முடிக்கிற மாதிரி அவங்களுக்கு தயாரிப்பு தயாராகணும். மன ரீதியில் உடல் ரீதியில் அவங்க எல்லாத்துக்கும் தயாராகிக்கிறணும். அப்போ தான் அவங்களால பண்ண முடியும். ஒரு திட்டமிடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா ஏறக்குறைய 1 ஆண்டு கிடைக்க போகிறது. இந்த 1 ஆண்டில் அவங்க கூட அந்த ஃபவுண்டேஷன் தான் அவங்களுக்கு +2.
ஏன்னா இப்போ இருந்தே அவங்க தொடங்கினாங்கன்னு சொன்னால் அந்த தயாரிப்புக்கு இதுவரை என்டர்டெயின் பண்ணாங்க, ஓகே சந்தோஷமாக இருந்தாங்க. இனிமேல் நம்ம ஒரு சீரியஸ்னஸ் பண்ணணும், பிகாஸ் +2 நோக்கி போகிறோம் அப்படின்ற ஒரு பயணத்தோடு அவங்க தொடங்கினாங்க. நிச்சயமாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாங்க சார். அடுத்த நேரோட கேள்வி. வணக்கம், அடுத்த இலக்கு. நான் சுஜாதா பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்ன? இப்போ பிசிக்ஸ்ல இது வருதுங்களா சம்ஸ், எந்த லெசன்ல இருந்து படிச்சா ஈஸியா இருக்கும்? எந்த லெசன்ல இருந்து சம்ஸ் படிச்சா ஈஸியா இருக்கும்? கண்டிப்பா உங்க கேள்விக்கான பதில் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. காத்துட்டு இருக்க அடுத்த நேரோட கேள்வி. வணக்கம், அடுத்த இலக்கு. வணக்கம். வணக்கம், ஹலோ, நாங்க ஆவடியில இருந்து பேசுறேங்க. உங்க பேர் என்னம்மா? எங்க பேர் ஜெயலட்சுமி. சொல்லுங்க ஜெயலட்சுமி, உங்க கேள்வி என்ன? இது மாதிரி சில ஸ்கூல்ஸ்ல நல்லா டாப்ல படிக்கிற பசங்கள ஒரு கிளாஸ்லயும், லோவா படிக்கிற பசங்கள ஒரு கிளாஸ்லயும், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கிளாஸ்லயும் போடுறாங்க. அதனால அவங்களுடைய மனசு பாதிக்காதா, ஸ்டூடெண்ட்ஸோட மனசு? கண்டிப்பாமா, உங்க கேள்விக்கான பதில் வந்துட்டே இருக்க. நிகழ்ச்சியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இதை ஒரு கேள்வியா எடுக்காம குற்றச்சாட்டா நீங்களும் ஒரு முதல்வரா இருக்கிற இந்த நேரத்துல உங்ககிட்ட கொடுக்குறேன். சோ இந்த மாதிரி சில பள்ளிகள், நம்ம பெயர் குறிப்பிட வேண்டாம், சில பள்ளிகள்ல இந்த மாதிரி நடைமுறை இருக்கிறதுனாலதான் ஒரு பெற்றோர் நமக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி ABC, A டாப் ஆவரேஜ், அபோவ் ஆவரேஜ், இவங்க B நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், C பிலோ ஆவரேஜ் அப்படின்னு பிரிக்கும் போது அந்த மாணவர்கள் எப்படியா இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த நட்பு வட்டம் இதை பார்த்து அமைஞ்சதில்லை. சோ அந்த மாணவர்களோட மனநிலை பாதிக்காதா? இல்லை, கண்டிப்பாக பாதிக்கும். இதில் டாப்பர் வீக்கர் அப்படின்றது நம்ம சொல்லக்கூடாது. கண்டிப்பாக மாணவர்கள் எல்லாரும் சமம் தான். ஆனால் ஒவ்வொரு மாணவருடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி அவங்கள என்கரேஜ் பண்ணுறதில்ல, அவங்கள ட்ரெயின் பண்ணுறதில்ல தப்பு இல்லைங்கிறது நான் சொல்ல முடியும். ஏன்னா எல்லாருமே 100க்கு 100 எடுத்து வைக்கிறது முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால் ஒரு 80% 90% எடுக்கிற ஸ்டூடெண்ட்டு 100%க்கு ட்ரை பண்ணணும். 50% எடுக்கிறவங்கள ஒரு 60-70% எடுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஃபெயில் ஆகிடுவான் அப்படிங்கிறவனுக்கு ஒரு 35 to 40% எடுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். இப்போ ஃபெயில் ஆகி போகிற பையனையும் நம்ம ஒரு 70 எடுக்கிற பையனையும் ஒன்றா உட்கார வச்சு அவனுக்கு ஒரே மாதிரி ட்ரைனிங் கொடுக்கும்போது ஒருத்தனுக்கு அது ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடும், ஃபியர் வந்துடும், இன்னொருத்தனுக்கு அது என்கரேஜிங்காக இருக்கும். இல்லை நல்லா இப்போ ஒரு 70-80 எடுக்கிற பையனுக்கு நம்ம பேசிக்ஸை சொல்லி கொடுத்துருந்தா அவனுக்கு போரிங்காக இருக்கும். ஸோ அதனால் அது எக்ஸாமுக்கு தயார்படுத்தும் போது அவங்களுடைய கேப்பபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி பிரித்து அவங்கள ட்ரெயின் பண்ணி, ஸோ சென்டம் எடுக்க வைக்கணும், சென்டம் எடுக்க வைக்கிறதுக்கோ, பாஸ் பண்ண வைக்கிறோன்னு பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு, ஒரு டிஸ்டிங்ஷனில் மார்க் ஸ்கோர் பண்ணுறவனுக்கு அது மாதிரி பண்ணுறதுல தப்பு இல்லை. பட்டு நீ தான் டாப்பரு, நீ வீக்கர்னு சொல்லி அவங்களுக்குள்ள அவங்க மனசு நோக்கிற மாதிரி நம்ம பேசுறது தப்பு. கண்டிப்பாங்க சார். அந்த கல்லை காயப்படுத்துவது எங்களுடைய நோக்கம் அல்ல, அது சிலையாய் செதுக்குவதுதான் நாங்கள் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டதுனால இந்த 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு உங்களுடைய வார்த்தைகள் என்ன, கொஞ்சம் சுருக்கமா? மாணவர்கள் தேர்வுக்கு ஏற்கனவே ஆயத்தமாக ஆகிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அவங்க நேரம் அதிகமாக அவங்க செலவு செய்து தேர்வுக்கு தயார்படுத்திக்கணும். அடுத்தது அவங்களுடைய ஹெல்த்தை அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும். இப்போ வெயில் காலம் ஆரம்பிக்குது, இந்த மீசல்ஸ் ரொம்ப அதிகமாக வரக்கூடிய சீசன்ஸ். எவ்ரி டைம் போர்டு எக்ஸாம் டைமில் நிறைய பேருக்கு இந்த வியாதி வந்துடுது. அது தொற்று வியாதிங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஒரு குளிர்ச்சியான உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறது நல்லது. ஈஸியாக டைஜஸ்டபிள் ஆகக்கூடிய உணவுப் பொருள் எடுத்துருது. சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுவர் இருந்தால் தான் சித்திரம் வர முடியும், அவங்க ஹெல்த் நல்லா இருந்தால் தான் எக்ஸாம் நல்லா எழுத முடியும். ஏன்னா இந்த ஓராண்டு படித்த பாடத்தை அந்த 3 மணி நேரம் தான் அவங்களுடைய வெற்றியை தோல்வியை நிர்ணயிக்க போகிறது. அவங்க எவ்வளோ எடுக்க போகிறாங்கன்னு அவங்க லக்கையும் நிர்ணயிக்க போகிறது அந்த 3 மணி நேரம் தான். ஸோ அந்த 3 மணி நேரத்துக்கு அவங்க தங்களை தயார்படுத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் எக்ஸாம் நெருக்கத்தில் அவங்களுக்கு எந்த உடல்நிலை குறைவு ஏற்படாததுக்கு அவங்க பார்த்துக்கணும். அடுத்தது பையனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பைக் எடுத்து சுற்றிக்கிட்டு கை கால் உடச்சிக்கிட்டு வருவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது பாய்ஸுக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடி இதை படிக்கல அதை படிக்கலன்னு பேரண்ட்ஸ் கேட்கக்கூடாது. இதை படிச்சுட்டா அதை படிச்சுட்டா, டீச்சர்ஸும் இந்த கேள்வி படித்தா அந்த கேள்வி படித்தா, இல்லை எக்ஸாம் ஹாலில் போகிறதுக்கு முன்னாடி சில சோஷியல் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க, இது படிச்சுட்டா அதை படிச்சுட்டா. ஸோ இந்த மாதிரி சில கேள்விகள் வரும்போது அதை இக்னோர் பண்ணக்கூடிய மனப்பான்மையை மாணவர்கள் வளர்த்துக்கணும். இல்லைன்னா தேவையற்ற பயம் வந்துடும். ஐயோ இது படிக்கல, இது எக்ஸாமில் இது வந்துட்டால் நம்மளால் பண்ண முடியுமோ முடியாதோங்கிற பயம் வரும்போது படித்து தான் அவங்க நினைவில் இல்லாமல் போயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை அவங்க அடுத்தது பார்த்துக்கணும். அடுத்தது இப்போது இந்த தேர்வுத்துறையில் சில மாற்றங்கள் இந்த ஆண்டு கொண்டு வந்திருக்காங்க. அது மாணவர்களுக்கு சாதகமான சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா முந்தையெல்லாம் அவங்களுக்கு எக்ஸாமினேஷனில் அடிஷ்னல் பேப்பர்ஸு ஒவ்வொன்றா கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, கையெழுத்து வாங்கி கொடுக்கணும். அதனால் நேரம் அதிகமாக செலவாச்சு. சில மாணவர்கள் குற்றச்சாட்டுன்னா கேட்ட உடனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா 20 பேர் இருக்கிற ஹாலில் ஒரு 4-5 பேர் எழுந்து நிற்கும் போது அது ஆர்டர் தான் டீச்சரால் கொடுக்க முடியும். அதனால் சில கால விரயங்கள் ஏற்பட்டுச்சு. இந்த முறை அதை தவிர்க்கிற மாதிரி அவங்களுக்கு புக்லெட்டாக கொடுத்துட்றாங்க. ஒரு 40 பக்கம் மேல்நிலை தேர்வு ஒரு 40 பக்கம், SSLC தேர்வு ஒரு 30 பக்கம் சேர்த்து
அவங்களுக்கு ஒரு புக்லெட்டை தச்சு கொடுத்துட்றாங்க. அடுத்தது இன்னொரு மாணவர்களுக்கான ஒரு சாதகமான ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க எந்த டீட்டெயில்ஸுமே அவங்க எழுத தேவையில்லை. எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு பிரிண்ட் அவுட் வந்துடுது. அவங்களுடைய புகைப்படத்திலேருந்து, அவங்களுடைய நேம்லேருந்து, அவங்களுடைய குரூப் கோட்லேருந்து, ரெஜிஸ்டர் நம்பர்லேருந்து, சப்ஜெக்ட், டேட்டு, செஷன் எல்லாமே பிரிண்ட் அவுட் இருக்குது. அந்த முன்னாடி பேப்பரில் அதை தச்சு வச்சுருப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது தன்னுடைய பேப்பர் தானான்னு பார்த்துட்டு ஜஸ்ட் அவங்க சைன் பண்ணால் போதும். ஸோ இதனால் அவங்களுக்கு நம்பர் மாற்றி எழுதிட்டேன், வந்து சப்ஜெக்ட் தப்பாக எழுதிட்டேன், இதனால் ஏதாவது மார்க் குறைஞ்சிடுமோன்னு தேவையில்லாத பயங்கள் அவங்களுக்கு தேவையில்லை. ஸோ இது ரொம்ப எளிமையாக அவங்க இன்னும் வந்து எக்ஸாம்ஸ் அணுகலாம். எக்ஸாம் முடித்த பிறகும் இந்த கேள்வி இப்போ சரியாக ஆன்சர் பண்ணாங்கன்னா அவங்க வந்து திரும்ப அதை வந்து ஒரு செக் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இல்லைன்னா இதுவும் ஒரு அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு போகிறதுக்கு தடையாக அமைஞ்சு போயிடும். ஐயோ தெரிஞ்ச கேள்வியை விட்டுட்டேனே, ஐயோ இதனால் 5 மார்க் போச்சு, நான் சென்டம் எதிர்பார்த்த மார்க் போச்சுன்ட்டு அவங்களுக்கு மன உளைச்சல். ஸோ அதெல்லாம் வந்துட்டு கூடுமான வரைக்கும் எக்ஸாம் முடிச்சுட்டு அதை பற்றி அவங்க ரிசர்ச் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த தேர்வுக்கு அவங்க தங்களை ஆயத்தப்படுத்திட்டு போகலாம். மற்றபடி என்னுடைய வாழ்த்துக்கள் அனைத்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களை, உங்களுடைய வெற்றிக்கான என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாங்க சார். சரியான நேரத்தில் சிறந்த ஆலோசனைகளை கூறிய உங்கள் இருவருக்கும் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் நன்றி சார். மாணவனே, நீ நடந்து செல்ல பாதை இல்லை என்று கவலைப்படாதே, நீ நடந்தால் அதுவே பாதையாகும். மீண்டும் வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவக்குமார்.